வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குங்க. ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்து ஒர்க் பண்ணும்போது இன்னும் அது பிபி சுகர் எல்லாமே ஏற அளவுக்கு நம்ம கம்ப்யூட்டர் ரொம்ப பாடாப்பட்டோம். எதுக்காக சொல்லணும்னா, அந்த அளவுக்கு ஸ்லோவாக இருந்ததுன்னா கம்ப்யூட்டரே தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு ஹலோ 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 ரொம்ப எரிச்சலாகிடுவோம். அந்த பழைய கம்ப்யூட்டராக இருந்தாலும் உங்களுக்கு அதை எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம தம்பி வந்திருக்காரு, அவரை வர வச்சிடலாம். தம்பி வணக்கம், எப்படி இருக்கீங்க? அண்ணன் நல்லா இருக்கேண்ணே. நீங்கள் கேட்குற கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தம்பி நம்ம வியூவர்ஸுக்கு. அப்போ தான் நம்ம வியூவர்ஸுக்கு நம்மளோட வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? நீங்கள் கேட்குற கொஸ்டின் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதை மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி கேட்கணும் தம்பி. ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களா? ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நேற்றே நீங்கள் டாபிக் சொன்னதுனால நான் நிறைய சூப்பர் டாபிக்லாம் வச்சுருக்கேன் கேட்குறதுக்கு. சரி தம்பி. சரிங்க வியூவர்ஸ், நம்ம தம்பி உங்களுக்காக நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின், நீங்கள் நினைக்கிற 500 ரூபாய் ஒரு பிளாட் கொடுங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் உண்டியல் மாதிரி இருக்கு உங்க ஃபேஸ். கொஸ்டின்ஸ் எல்லாமே தம்பி கேட்க போகிறாரு. அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கு தம்பி மிஸ் பண்ண எதனா கொஸ்டின்ஸ், உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சரி தம்பி, சொல் தம்பி. ஏன்னா இப்போது நீங்கள் போட்டிருக்கீங்க டாப்பிக்கு, ஒரு பழைய டெஸ்க்டாப்பை வந்து ஸ்பீடப் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி, என்ன மாதிரியான ஸ்பீடப் பண்ண போகிறீங்கண்ணே? சூப்பர் கொஸ்டின் தம்பி. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே இந்த வீடியோக்கு தேவையான கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸ்பீடப் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. 2 வழி தான். ஒன்று, சிஸ்டம் ஹை ஸ்பீடாக வாங்கணும், ஒரு கான்ஃபிகரேஷனு. காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள். அப்படி இல்லைன்னா சிஸ்டத்தை ரேமோ இன்க்ரீஸ் பண்ணலாம். ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா அந்த போர்டு சப்போர்ட் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் தம்பி. சரிண்ணா, இப்போது நீங்கள் என்ன மாதிரியான ஸ்பீடப்புக்கு பண்ண போகிறீங்க? டோட்டலாகவே வந்து நீங்கள் ரேம் மாற்ற போகிறீங்களா, இல்லை எஸ்எஸ்டி சொல்கிறோமே அதை சேஞ்ச் பண்ண போகிறீங்களா? எஸ்எஸ்டி தான் மாற்ற போகிறோம். ஏன்னா ரேம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேம் இருக்குது. அந்த ரேம் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம். இப்போதைக்கு நம்ம இவருக்கு வந்து விண்டோஸ் வந்து ஆன் பண்ண உடனே ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வருது. ரெண்டாவது வந்து ஸ்லோவாக இருக்குது. அப்படி ப்ளூ ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் 2 மினிட் ஆஃப் பண்ணி போட்டால் இவருக்கு ஓகே ஆகிடுது. ப்ளூ ஸ்க்ரீனு ப்ராப்ளம் வந்து ஒரு சில டைமில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் வந்தது. அதனால் நம்ம இவருக்கு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நான் இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சார் எஸ்எஸ்டி போட்டு ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு எஸ்எஸ்டி போட்டு உங்களுக்கு ஸ்பீடப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளூ ஸ்க்ரீன் எரர் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். உங்களுக்கு இன்னும் ஸ்பீடு வேணும்னா நீங்கள் ரேமும் அப்டேட் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் அக்செப்ட் பண்ணிட்டதுனால நானும் எஸ்எஸ்டியில் விண்டோஸ் 10 லோட் பண்ணி உங்களுக்கான, அதாவது இது ஒரு விப்ரோ சிஸ்டம் தான் லோட் பண்ணியிருக்கேன். விண்டோஸ் 10 தான். இது எந்தளவுக்கு உங்களுக்கு பூட் ஆகுதுன்றதை நான் இந்த கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் காமிக்கிறேன் தம்பி. சரிண்ணே, நீங்கள் எஸ்எஸ்டி போட்டாலே கண்டிப்பாக இந்த ஸ்பீடு வந்து ஆன் ஆகிறதுக்கும் ஆஃப் ஆகிறதுக்கும் ரொம்ப ஸ்பீடு அதிகமாக ஆகுதுண்ணே. டேட்டாஸு இதெல்லாம் மூவ் ஆகிறதுக்கெலாம் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணுறதுக்கு, மெயில் செக் பண்ணுறதுக்கு, நெட் எடிட்டிங்க்கு, இதுக்கெல்லாம் வந்து அவர் யூஸ் பண்ணுற பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ரேம் வச்சு இந்த எஸ்எஸ்டி வந்து ஓகே பண்ண முடியுமாண்ணே? இல்லை தம்பி, நான் என்ன சொல்கிறேன்னா எஸ்எஸ்டி வந்து நம்ம போடுறது நைட்ல இருந்து விடிய இவன் எங்க வச்சேன்னு கேக்குறான், நீ அங்க வச்சேன்ற. அப்படி வந்து ஸ்பீடாக இருக்கிறது தான், ஆன் ஆகிறதுக்கு ஆஃப் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த இப்போ ஏன்னா விண்டோஸ் வந்து அவருக்கு வந்து விண்டோஸ் வந்து எரர் வருது. மெயின் காரணம்
எரர் வருது, ப்ளஸ் ஸ்பீடும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த ஸ்பீடு வந்து நம்ம எஸ்எஸ்டி மூலமாக நம்ம அதை சால்வ் பண்ணி அவருக்கு வந்து ஸ்பீட் அப் பண்ணி கொடுக்குறோம். அந்த மெயின் வந்து நம்ம இவருக்கு பண்ணுறதுனால இவருக்கு ஸ்பீடு சிஸ்டமாக ஆகிடுது. ஓகேங்களா, அதுவும் அவருக்கும் சொல்லிட்டேன். ரேம் உங்களுக்கு இந்த ஸ்பீடு யூஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் ஸ்பீடு வேணும்னா நீங்கள் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். அதனால் அவர் வந்து இது ஒர்க் பண்ணி பார்க்கட்டும், அந்தளவுக்கு அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்டி மாற்றினவுடனே நல்லா அவருக்கு நான் நினச்சதை விட ஸ்பீட் நல்லாவே இருக்குது சிஸ்டமு. ஏன்னா இது ஒரு விப்ரோ பிராண்ட் சிஸ்டம் தான், நல்லா இருக்குது. ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக விண்டோஸ் வந்து லோட் பண்ணி காமிச்சிட்டோம். ஏன்னா நான் விண்டோஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றதை உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன். ஏன்னா நான் இன்ஸ்டால் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதை நான் இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்த விஷயம்னா, இப்போது ஏற்கனவே அவரோட பழைய ஹார்ட் டிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறீங்களேண்ணா, அந்த ஹார்ட் டிஸ்க்கு இது கூட நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ண முடியுமாண்ணே? கண்டிப்பாக தம்பி. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பூட் டிவைஸாக வந்து நம்ம எஸ்எஸ்டியை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்டரி பூட் டிவைஸாக நம்ம அவருடைய பழைய ஹார்ட் டிஸ்க்கு விண்டோஸ் எரர் இருக்குங்களா, அதை மட்டும் நம்ம அவருக்கு செப்பரேட்டாக ஃபார்மேட் பண்ணிடலாம். அந்த ஒரு சி பார்ட்டிஷன் மட்டும் எதுக்காகனா, அந்த பழைய ஹார்ட் டிஸ்க்கு டேமேஜு பேட் அதுமாரிலாம் இருக்கும். அதனால கொஞ்சம் எஸ்எஸ்டி வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம சி மட்டும் ஃபார்மேட் பண்ணி மற்ற டேட்டாஸ் எல்லாம் அவர் எதனா ஸ்டோர் பண்ணியிருந்தாருன்னா அப்படியே விட்டுடலாம். டேட்டாஸ் எதுவும் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ஃபுல்லாகவே ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நம்ம சி இவருக்கு டேட்டாஸ் இருக்கா இல்லையான்றது நான் இவர்கிட்ட கேட்கல, நம்ம பார்க்கல. அதனால் நம்ம சி மட்டும் ஃபார்மேட் பண்ணிடலாம். ஏன்னா சி வந்து நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டேன், சி மட்டும் ஃபார்மேட் பண்ணிடுறேன் சார். சாரி, சி மட்டும் நம்ம ஃபார்மேட் பண்ணி இப்போது 2 பூட் வைஸாக நான் இப்போ காமிக்க போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பூட் வைஸாக விண்டோஸ் நம்மளுக்கு எவ்வளோ குயிக்காக ஆன் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூட் வைஸ் வந்து மற்ற பூட் வைஸுங்கெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்க பாருங்கள். செகண்டரி ஹார்ட் டிஸ்க்கு ஃபஸ்ட்டு மட்டும் மீதி 3 பார்ட்டிஷனாக வந்து அவர் பிரிச்சிருக்காரு. ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க்கு 3 பார்ட்டிஷனாக இருக்குது. ஓகேங்களா, இப்போது நம்ம அவருக்கு வந்து ஸ்டோரேஜும் அதிகமாக கிடச்சிருக்கு, இப்போது ஸ்பீடும் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. இது மூலமாக பார்த்திங்கன்னா அவருக்கு எஸ்எஸ்டி மாற்றினால இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் ஸ்டோரேஜும் அவருக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. இப்போது அவர் பழைய டேட்டா ஹார்ட் டிஸ்கில் பார்த்திங்கன்னா அவர் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் எவ்வளோ. இப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா சி வந்து ஃபுல்லாகவே ஃபார்மேட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுலேயும் அவர் ஸ்பேஸ் இருக்குது, அதுவும் அவர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எதுவுமே இருக்காது. பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு விண்டோஸ் டிரைவர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி அவருக்கு செக் பண்ணி காமிட்டோம். விண்டோஸ் மட்டும் ஃபைனலாக ஒரு வாட்டி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சார். நான் இப்போது வந்து ஃப்யூச்சரில் வந்து பழைய ஹார்ட் டிஸ்க்கு எதனா ட்ரபிள் கொடுக்குமேண்ணே? நல்ல கொஸ்டின். இல்லை தம்பி, இப்போ நம்ம வந்து எஸ்எஸ்டி வந்து விண்டோஸ் வந்து ரன் பண்ணுறோம், எஸ்எஸ்டி மூலமாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்மளுக்கு பூட்டிங்கு ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது எதனா ஃப்ளக்சுவேஷன் ஆகி திருப்பி உடனே ஆஃப் ஆகுதுன்னா நம்ம எஸ்எஸ்டி தான் நம்மளுக்கு மூவிங். அதனால் வந்து செகண்டரி ஹார்ட் டிஸ்க்கு அந்தளவுக்கு ஃபங்க்ஷன் இருக்காது. அதனால் லைஃப் ஓரளவுக்கு இப்போது அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஒரு ஹார்ட் டிஸ்க் அந்த ஹார்ட் டிஸ்க் வரப்போகுது அப்படின்னு நினச்சின்னா இப்போது 3 to 4 years அவருக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் லைஃப் வரும். அதனால் பிரச்சனை இல்லாமல் ரன் பண்ணிக்கலாம், அவருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நான் இதுவும் என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் முடியும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா விண்டோஸ் வந்து ஆக்டிவேட் சொல்கிறேன் தம்பி. விண்டோஸ் வந்து நம்ம எதுக்காகனா நம்ம இது வந்து ஓல்டு டெஸ்க்டாப் பண்ணுறதுனால இப்போ நம்ம ஒரு விண்டோஸ் கீ வந்து ஆன் பண்ணி வாங்கி அவருக்கு இன்ஸ்டால் பண்ணால் இன்னும் அதிகமாக சார்ஜ் ஆகிடும். அந்தமாரி அவருக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டோம். ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா 1 yearக்கு அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லாது. திரும்ப ஒன்றா வேணும்னா அவர் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். திரும்பவும் உங்களுக்கு நான் எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்றதை நான் அதை கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன். இது வந்து எதுக்காக இந்த எரர் வருதுன்னா, இது வந்து விண்டோஸ் வந்து கிராக்டு வெர்ஷன்ன்றதுனால இந்த எரர் வருது. இது வந்து நம்ம செக்யூரிட்டியை ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் டைம் செக்யூரிட்டியை மறுபடியும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல் ஆக்டிவேஷன் ஆகிடும். அதுக்காக தான் உங்களுக்கு இப்படி தான் ஆக்டிவேட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன், பார்த்துருங்க சார். நான் இப்போது அடுத்த கொஸ்டின் சொல்லுங்கள் தம்பி. இப்போது ஷட் டவுன் இப்போ சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணிடுறாருண்ணே, திரும்பவும் வந்து ஆன் பண்ணுறாரு. அந்த டைமிங் இருக்குல்லண்ணே, ஃபஸ்ட்டு இதோட இப்போ சீரமாக ஆகிடுச்சு. அதேமாரி தான் அவருக்கு இப்போது
ஒரு நெட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் அதேமாதிரி அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்குமாண்ணே. எப்படி நம்மளுக்கு சிஸ்டம் வந்து குயிக்காக ஆனாச்சோ அதுமாரி தான் அவருக்கும் டேட்டாஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் நெட் யூஸ் பண்ணுறதுக்கும் வீடியோஸ் பண்ணுறதுக்கும் எல்லாமே வந்து ஸ்பீடு ஆக்சஸிங்காக இருக்கும். அப்போது வந்து எஸ்எஸ்டி போட்டதுனால வீடியோ குவாலிட்டி அதெல்லாம் எதனா இன்க்ரீஸ் ஆகுமாண்ணே? இல்லை அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா நம்ம இதுவரையும் ஸ்டோரேஜுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஸ்பீடாக இருக்கிறதுக்காக தான் நம்ம எஸ்எஸ்டி. ஏன்னா எஸ்எஸ்டின்றது ஒரு ஃப்ளாஷ் மெமரின்றது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எஸ்எஸ்டி பற்றி நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்பீடாக இருக்கிறதுக்காகவும் அவருக்கு வந்து இருக்கிற ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எல்லா கேட்டீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணும். தேங்க்யூ.